நான் படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ராணவுக்காக நாங்கள் 2 பேருமே வந்துட்டு பார்க்கலான்னு வந்தோம். ஸோ ராணவுக்காக வந்து படத்தை பார்க்கலான்னு வரும்போது படத்துக்குள்ளே ஆக்சுவலாக இன்வால்வ் ஆகிட்டோம். நாங்கள் வந்துட்டு கிளைமேக்ஸ் முடியும் போது ஒரு மாதிரி வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தது. இதை வந்துட்டு கண்டிப்பாக ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு படம் தான். தமிழ் சினிமாவில் புதுசு கிடையாதுன்னு தான் வந்துட்டு இந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் எமோஷ்னலாக வச்சுருக்காங்கண்ணே. இப்போ எமோஷ்னல் கனெக்ட் தான் வந்துட்டு நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு தேவைப்படுது. மோர் தேன் ஆக்ஷன் படம் அதெல்லாம் போக இப்போ ஆடியன்ஸ் வந்துட்டு வந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா ஜாலியாக இருக்கணும், ஃபீல் குட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் வேணும். அண்ட் ஆல்சோ இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு வார அது இதுன்னு போயிட்டுருக்கு. அந்த டைமில் வந்துட்டு ஸ்ப்ரெட் லவ்ன்றதே வந்துட்டு நமக்கு தேவையான விஷயம் தான். ஸோ அந்த விஷயத்த வந்துட்டு படத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒரு மாதிரி வந்தோமா ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்தோமா ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். இந்த படத்தை பார்த்தா எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஃபேமிலி எமோஷன் ஒன்று கனெக்ட் ஆகிடும்ண்ணா. இந்த அம்மா அப்பா வந்துட்டு யாராலையும் விட்டு கொடுக்க முடியாது. வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பெரிய ஆளானாலும் எங்கே போனாலும் அம்மா அப்பாவை வந்துட்டு நம்மளால் விட்டே கொடுக்க முடியாது. ஸோ அந்த விஷயத்தை பார்க்கும்போது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அம்மா அப்பாவை விட்டு கொடுக்காம தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நல்லா கனெக்ட் ஆச்சுங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ராணவ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்தில் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ராணவோட எஃபர்ட்ஸுமே வந்துட்டு நல்லா தெரியுது. ஆமாம், ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி அவன் ப்ராப்பராக வந்துட்டு ஆக்ஷன் கற்றுக்கிட்டு பண்ண மாதிரி ஒரு நல்ல எஃபர்ட் பண்ணியிருக்கான். ஒரு பொம்பளை பொண்ணை எப்படி வளர்க்கணும், திமிராக வளர்க்கக்கூடாது. பணம் இருக்குதுன்ற திமிரில் வளரலாம். நம்ம பண்பாடாக வளரணும், எப்படிலாம் வளரணுன்றத அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் உண்மையிலே வந்து நாலா காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் வந்தேன். சரி இந்த படத்தை பார்த்து கொஞ்சம் ஸ்பீல் ஆகிக்கலான்ட்டு. ஆனால் ஒன்றுமே படத்தில் பெருசாக சொல்லிக்களும் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஒரு லவர்ஸ், ஒரு யங்ஸ்டர், ஒரு லவ் பண்ணுற ஒரு 2 பேர் என்ன நடக்குது, ஒரு கீழக்கிற ஒரு பையன் வந்து பணக்கார பொண்ணை லவ் பண்ணி பிரச்சனைகள் என்னென்னலாம் உருவாகுது, அவங்க அப்பா அம்மா என்ன பிரச்சனை பண்ணுறாங்க, இவங்க என்ன பிரச்சனை பண்ணுறாங்க, கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும்போது என்ன பிரச்சனை ஆகுது, அதை வந்து ஒரு அழகாக ஒரு 2.5 மணி நேரம் சூப்பராக சொல்லியிருக்காங்க. எதுவுமே விறுவிறுப்பாக இல்லை. கொஞ்சம் ஒரு கதை ஒரு சீன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. மற்றபடி ஓகே, ஒன் டைம் ஆச்சு. இல்லை அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் யங்ஸ்டர் கொஞ்சம் இதுகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பார்த்தோமா படமே வேஸ்ட் அப்படின்னு தான் இருக்கணும். மற்றபடி வந்து அந்த கொஞ்சம் கிளாமர்ஸை கொஞ்சம் இதெல்லாம் காட்டுறதால கொஞ்சம் நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டரில் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம 2000 காலகட்டத்தில் 1990 காலகட்டத்தில் அவெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு உணர்வுபூர்வமாக இருப்பாங்க அவங்களாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சாப்பிட்டே உடனே அப்படி வேற ஆள்கிட்ட போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமாக கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். மற்றபடி ஓகே, ஒன் டைம் ஆச்சு. அது வந்து நல்ல கதை தான். நான் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அது பொண்ணு வந்து பணக்கார பொண்ணுன்றதால இவனை அதில் அடமானம் வச்சோடனே மதிக்க மாட்டாங்க. ஆனால் நல்லா இருக்குது கதை. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஈக்குவலாக இருக்கிறதால அவனும் இதுவாக இருக்குதா படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. நல்லா இருக்குது படம். நியூ மேரிடு ரொம்ப பணக்காராக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஓகே இந்த படம். ராணவ் கதை நல்லா இருக்கு. சாங்லாம் நல்லா தான் இருக்குது. காமெடி அவ்வளோ இல்லை, ஆனால் படம் நல்லா இருக்கு. அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. படம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லமே எடுத்த டைரக்டர் காந்திகிருஷ்ணன் சார் படம். அந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ டிவியில் போட்டாலும் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு அருமையான ஒரு என்ன சொல்கிறது, லவ் கலந்த ஒரு ஆக்ஷன்னு ப்ளஸ் சஸ்பென்ஸாக இருக்கும் அந்த படம். பரத் எல்லாமே நல்லா பண்ணிப்பாங்க. அந்த டைரக்டர் படம்னா நம்பி வந்தேன். என்னென்னா விஷாலுக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி ராணவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ படம் வந்து வேறு லெவலில் பேசப்படும் அப்படி தான் வந்தது. பார்த்தா ஒரு ஆவரேஜ் வாட்சாக போச்சு. அவருக்கு அந்த லவ் சப்ஜெக்ட் செட் ஆகலை. அதே மாதிரி ராணுவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்கா. அப்படின்னாலும் அவர் ஆக்ஷனில் போயிருந்தாருன்னா தப்பிச்சிருப்பார். இப்போ லவ்வில் போனதுனால ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள சோர்ஸே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு ஈகோ நடக்குது ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு. அந்த ஈகோ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா அரைச்ச கதை, ஏகப்பட்ட கதை படத்தில் அரைச்சிது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்டம்ப்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை இது நல்லா இருக்கு. புது படம்னாலும் நல்லா இருக்கு. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் பார்த்துக்கணும். அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அடுத்தவங்க ஃபேமிலியை திட்டிக்க கூடாது. அதுதான் பேஸ் லைன். நல்லா இருக்கு. 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. நல்ல டைரக்ஷன் நல்லா இருக்கு. சார் பிரேக்ஃபாஸ்ட் சார் படம். பிரேக்ஃபாஸ்ட்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். அதாவது கொஞ்சம் லைட்டாக பிரேக் இருக்கலாம் சார். பிரேக்கப் ஆகக்கூடாது. இது வந்து டோட்டல் பிரேக்கப் ஆகக்கூடாது அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். 2 டீம் இல்லை, ஒரே டீம் தான். அந்த ஒரே டீம்மு அவங்க ஆயிடுச்சு, இவங்க ஆகலை, ஆகக்கூடாதுன்றது எடுத்து சொல்கிறது தான் படத்துக்குள்ளே படம். ஓகேங்களா?
ஈகோ வந்து லேடிஸ் தான் பண்ணுறாங்க. ஆமாம், பையங்க வந்து பண்ணுறதில்லப்பா. இதில் பொறுத்த வரைக்கும்னா பையன்க நல்ல பசங்களாக தான் இருக்காங்க. அம்மாவுக்கும் பாசம் கொடுக்குறாங்க, பொண்டாட்டியும் பார்த்துக்கணும் எல்லாம். ஆனால் பொண்ணுங்க அப்படி கிடையாது. வளர்த்துட்டா போதும், நான் எப்படி வேணால் போகலாம், என் இஷ்டத்துக்கு இருக்கலான்ற மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி இந்த ரியல் லைஃப்பில் இருக்கிறது தான். ரியல் லைஃப்பில் எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் என்னென்னா இதை வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்றத. வாழ்க்கை வீணாக போகுதில்ல. சூப்பராக பண்ணியிருக்காரு, செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த அந்த இன்னொரு ஹீரோவும் இருக்கார்ல, அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இருக்குது, மேட்சிங் கரெக்டாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. ஹீரோ ஹீரோயினி நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு குடும்ப கதையாக, ஒரு லவ் ஸ்டோரியாக, ஃபேமிலியாக உட்காந்து எல்லாருமே பார்க்கலாம். அப்புறம் குழந்தை விஷயம், ஃபேமிலி, அப்பா அம்மா எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகக்கூடாது, விட்டு கொடுத்து புரிஞ்சுக்கணுன்றதை காட்டியிருக்காங்க. எல்லாருமே விட்டு கொடுத்து போகணும் தான். எல்லாருமே விட்டு கொடுத்து போனால் ஃபேமிலியாக நல்லா இருக்கலாம். சின்ன சின்ன விஷயம்னாலுக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக சண்டை போடுறது தான் இந்த காலத்தில். அது இல்லாமல் விட்டு கொடுத்து போயிட்டா ஃபேமிலியாக நல்லா இருக்கலாம். ஆமாம் ஆமாம், அது இல்லை, அதை விட்டு கொடுத்து காசு இருக்கிறது இல்லாமன்னு சொல்ல, காசு இருந்தாலும் இல்லைனாலும் மனசு விட்டு கொடுத்து லவ்ன்ற அந்த இதில் வந்ததுனால ஃபேமிலியாக கல்யாணம் பண்ணிக்கினாங்க. நல்லா இருந்து காட்டணும், அவ்வளோதான். சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம்ன்றது மாதிரி தெரியல, ஆல்ரெடி மூவி பண்ணி ரன் ஆகி படம் நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா படத்தோடு இந்த படம் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் எந்த ஒரு இது இல்லாமல், போர் இல்லாமல் சூப்பராக போச்சு. மியூசிக் நல்லா இருந்தது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம்.